வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். பிரதமருக்கு விமான நிலையத்தில் ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆயுஷ் அமைப்புகளான ஆயுர்வேதம், யோகா, சித்த மருத்துவம் போன்றவை நோய்களுக்கான சிகிச்சை வழங்குவதுடன் முழுமையான சுகாதாரத்திற்கான அறிவியலாகவும் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று புதுச்சேரி வந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் விமான நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரில் சென்று வரவேற்றார். இது பிரதமர் திரு மோடியின் 2வது இஸ்ரேல் பயணமாகும். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளின் தலைவர்களும் பரஸ்பர எதிர்கால திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வார்கள். பிரதமர் திரு மோடியின் இந்த பயணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தனது இஸ்ரேல் பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டாண்மையில் புதிய இலக்குகள் நிர்ணயிக்கப்படும் என்றும் நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை, பாதுகாப்பு, விவசாயம், நீர் மேலாண்மை, வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். தனது இஸ்ரேல் பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு ஐசக் ஹெர்சாக்கை சந்தித்து பேச உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இன்று மாலை திரு மோடி உரையாற்றுவார் என்று இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் திரு ஜே.பி. சிங் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் ஒருவர் உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே இஸ்ரேல் அதிபர் திரு ஐசக் ஹெர்சாக் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்க தனது நாடும் மக்களும் ஆவலுடன் காத்திருப்பதாக சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் அமைப்புகளான ஆயுர்வேதம், யோகா, சித்த மருத்துவம் போன்றவை நோய்களுக்கான சிகிச்சை வழங்குவதுடன் முழுமையான சுகாதாரத்திற்கான அறிவியலாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் உள்ள ஷெகானில் ஆயுஷ் அமைச்சகமும் அகில இந்திய ஆயுர்வேத இயக்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 4 நாள் தேசிய ஆரோக்கிய கண்காட்சியை இன்று அவர் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய குடியரசுத் தலைவர், ஆயுர்வேத மருத்துவம், உணவு முறை, தினசரி பழக்க வழக்கம், பருவகால மற்றும் நோய் தடுப்பிற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் அறிவியலாக திகழ்கிறது என்றார். ஆரோக்கிய வாழ்வின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக் கூறிய குடியரசுத் தலைவர், நோய் வந்தபின் சிகிச்சை எடுத்துக் கொள்வதை விட வருமுன் காப்பதே சிறப்பானது என்றார். வருமுன் காக்கும் பழக்கமானது தனிநபருக்கு நன்மை தருவதோடு நாட்டின் சுகாதார அமைப்புகள் மீதான சுமையை குறைக்க உதவுவதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாகவே தினசரி உடற்பயிற்சிகள், சரியான உணவு முறை மற்றும் சீரான வாழ்க்கை முறை போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் வலியுறுத்தப்படுவதாக கூறினார். உலகெங்கிலும் உள்ள மக்கள் மன அழுத்தம் இல்லாத மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு யோகாவை பின்பற்றுகிறார்கள் என்றும் ஆயுர்வேத சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு பயனளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். அனைத்து புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளிலும் ஆயுஷ் துறைகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் ஆயுஷ் துறைக்கு குறிப்பிடத்தக்க நிதி ஒதுக்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவிற்கும் அவர் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நாக்பூருக்கு அருகில் ஜம்தாவில் அமைந்திருக்கும் விஸ்வசாந்தி சரோவர் வளாகத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் மூலம் மகாராஷ்டிராவிற்கு ஒரு பொற்காலம் என்ற தலைப்பிலான பிரச்சாரத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார். புதுடில்லியில் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பெண்களை அவமதித்ததாக சொல்லப்படும் குற்றவாளியை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குற்றத்தில் ஈடுபட்டவருக்கு எதிராக சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.
வடகிழக்கு மாநில மக்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று புதுச்சேரி வந்துள்ளது. தனியார் உணவு விடுதியில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமைச் செயலர், காவல்துறை இயக்குனர் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகளுடன் அக்குழு ஆலோசனை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி 14 வயதிற்கு மேற்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இது குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் கர்ப்பவாய் புற்றுநோயை தடுக்கும் வகையிலான தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி ராஜஸ்தானில் நடைபெறும் விழாவில் தொடக்கி வைப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் 3 மாதங்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் டாக்டர் செவ்வேல் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த வேக்சின் கொஞ்சம் அதிக விலை உள்ள வேக்சின், 4000 ரூபாய் பக்கம் உள்ள வேக்சின், தனியார்களா விற்பனை செய்யப்படாத ஒரு வேக்சின். அதனால இது வெளியில கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த வேக்சின் 14 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கப்படும். இது எப்ப கொடுக்கப்படும்னா, தினைக்கும் காலையில 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்கப்படும். ஒரு 3 மாசத்துக்கு கண்டினியூஸா கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இது கொடுக்கப்படும். இதனால இது எக்ஸ்டென்சிவா டெஸ்ட் பண்ணப்பட்ட வேக்சின். இது பாதுகாப்பானது. இதோடைய தீய விளைவுகள் ரொம்ப கம்மி, நற்பண்புகள் தான் அதிகம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறை வேண்டிக் கொள்கிறது. காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு 2 நாள் ஜோதிடர் மாநாடு நடத்தப்பட உள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட அறிஞர்கள் கலந்து கொண்டு வேத ஜோதிடத்தில் சனி பெயர்ச்சியின் முக்கியத்துவம், பல்வேறு ராசிகளுக்கான பலன்கள் மற்றும் கர்ம வினைகளின் சனீஸ்வர பகவானின் பங்கு போன்றவை குறித்தும் உரையாற்ற உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் ஆன்மீக சுற்றுலா மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவத்தை உலகறிய செய்யும் வகையில் இந்த மாநாடு அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் கிரேட் ஏ ரக நெல் குவிண்டாலுக்கு 2389 ரூபாயும், புது ரகம் குவிண்டாலுக்கு ரூபாய் 2369ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் முயற்சியால் காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் மாத்தூர் அரசு விதைப்பண்ணை ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லின் ஈரப்பதம் 17% இருக்க வேண்டும் என்றும், சுத்தம் செய்யப்பட்ட நெல்லை மட்டுமே விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கி புத்தகம் ஆகியவற்றின் நகலையும் கொண்டு வர வேண்டும் என்றும் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாகே PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி சார்பில் இன்று வினாடி வினா போட்டி நடைபெற்றது. PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் பிராந்திய அளவில் நடைபெறும் இந்த போட்டியில் மாகேவில் உள்ள 3 PM ஸ்ரீ பள்ளிகள் உட்பட 8 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் முதல்வர் திரு கணேஷ்குமார் பரிசுகள் வழங்கி சான்றிதழ் வழங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் நலக் குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 101. சிறுநீரக செயலிழப்பு மற்றும் நிமோனியா காய்ச்சல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் காலமானார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். பிரதமருக்கு விமான நிலையத்தில் ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆயுஷ் அமைப்புகளான ஆயுர்வேதம், யோகா, சித்த மருத்துவம் போன்றவை நோய்களுக்கான சிகிச்சை வழங்குவதுடன் முழுமையான சுகாதாரத்திற்கான அறிவியலாகவும் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று புதுச்சேரி வந்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.